பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது ரஃபீக்ங்க, குவைத்திலேருந்து பேசுகிறேங்கண்ணே. அவர்களுக்கு வயசு 18ன்னு சொல்லியிருக்கீங்க. ரசூலுல்லா இறக்கும்போது அவருக்கு வயசு 63, உங்களுக்கு வயசு 18 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவர்களுக்கு வயது மிகவும் குறைவாக இருக்குது. அவங்க யாருடைய அண்டரில் வாழ்ந்தாங்க, எத்தனை வயது மட்டும் வாழ்ந்தாங்க? அதனோட குவைத்தில் இருந்து ரஃபீக்கு கேட்குறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் மரணிக்கும் போது 18 வயது உடையவராக இருந்தார்கள். 18 வயது உடையவர்களாக இருந்த இளம்பெண்ணாக இருந்த காரணத்தினால் அவர்கள் மறுமணம் செய்தார்களா என்ற கேள்வி வரும் பொழுது, நபிகள் நாயகம் அவர்களுடைய மனைவிமார்கள் நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு மறுமணம் செய்யக்கூடாது என்று திருக்குரான் மூலமாகவே தடுக்கப்பட்டு விட்டார்கள். ஒலான் தன்கெஹு அஸ்வாஜஹு மிம்பாதிஹி அபதா, அவருக்கு பிறகு அவருடைய மனைவிமார்களை நீங்கள் மனம் செய்யக்கூடாது. ஓ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியுடைய மனைவிமார்கள் முஸ்லிம்களுடைய அன்னையர் தாய்மார்கள். இந்த காரணத்தினால அவங்க மறுமணம் செய்யலை. அப்போ மறுமணம் செய்யாட்டாலும் வாழ்வாதாரம் இருக்குது இல்லையா, யார் அவங்களுடைய சாப்பாடு போக்குவரத்துக்கு பொறுப்பேற்று கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் அந்த சகோதரருடைய கேள்வி. பொறுப்பேற்கிறதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும்போது தங்கள் மனைவிமார்களுக்கு என்னென்ன மாதிரியான வருவாய் வர வேண்டும் என்பதை அவங்கள ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த ஏற்பாட்டின் பிரகாரம் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் அவர்களுக்கான பங்குகள் கிடைத்து வந்தன. அது என்ன ஏற்பாடு என்று சொன்னால், ஹைபர் என்ற ஒரு பகுதி மதீனாவுக்கு பக்கத்தில் இருந்தது. அதில் யூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்து கொண்டு இஸ்லாமிய அரசுக்கு எதிராக பெரிய சதி வேலைகள்லாம் செய்த காரணத்தினால் அவர்களுடைய ஹைபர் கோட்டையை முற்றுகையிட்டு அதை முஸ்லிம்கள் கைப்பற்றி கொண்டார்கள். கைப்பற்றிய பிறகு அந்த ஹைபரில் இருந்த நிலங்கள் இருக்கு இல்லையா, விளை நிலங்கள்னால், அதையெல்லாம் அரசாங்கம் கையகப்படுத்திடுவாங்க. தனி நபருக்கு சொந்தமானது அவங்க வச்சுருப்பாங்க. அதை கையகப்படுத்தி நபிகள் நான் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த விளை நிலங்களில் நீங்கள் பயிர் செய்யலாம். யூதர்கள்ட்ட சொன்னாங்க, நீங்கள் பயிர் செய்யலாம். பயிர் செய்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில் பாதியை நீங்கள் எடுத்துக்கிறங்க. நிலத்தின் உரிமையாளர்களுங்கிற முறையில் நாங்கள் பாதி எடுத்துக்கிடுவோம் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரில் இருந்த அந்த நிலப்பகுதிக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். இது புகாரியில் 2285வது ஹதீஸில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த நிலங்களில் ஒவ்வொருவருக்கும் நபிகள் நாயகம் பிரித்து கொடுத்துருந்தாங்க. அதாவது உனக்கு உழவு உனக்கு உழவு என்று நாங்கள் பிரித்து கொடுத்தார்கள். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பங்கு இருக்கு இல்லையா, அந்த பங்கிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை என்ன வரும் என்று கணக்கிட்டு அந்த வருமானத்தை தன்னுடைய மனைவிமார்களுக்கு என்னென்ன அளவில் கிடைக்க வேண்டும் என்று வாழும் பொழுதே அவங்க ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. என்ன ஏற்பாடு செஞ்சாங்கன்னா, அதாவது பேரிச்சம்பழம், கோதுமை, இந்த ரெண்டு தான் அங்கேருந்து விளையும். அந்த வயல்லேருந்து நிலத்திலிருந்து என்ன விளையும் என்றால் கோதுமை உற்பத்தியாகவும் பேரிச்சம்பழம் உற்பத்தியாகும். அப்போ அந்த பேரிச்சம்பழம் கோதுமையில் மொத்தமாக சேர்த்து 100 வசக்குன்னா ஒரு அளவு, 100 வசக்கு அளவுக்கு நபிகள் நாயகத்துடைய மனைவிமாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். அதாவது 80 வசக்கு பேரிச்சம்பழமாக கொடுக்கணும், 20 வசக்கு கோதுமையாக கொடுக்கணும். எப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கும்போதே அந்த மாதிரி அந்த நிலத்திலிருந்து பயிரிடப்பட்ட பொருள்கள் வரும். அதை ஒவ்வொரு மனைவியரும் அந்த 100 வசக்கு எடுத்துக்கொள்வார்கள். மேற்கொண்டு உள்ளதை அரசாங்கத்தில் சேர்த்துக்கிடுவாங்க. ஏன்னா அந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு சொந்தமாக தான் நபிகள் நாயகம் வச்சுட்டு போனாங்க, தனக்கு உரிமையாக்கி கொள்ளலை. அதிலிருந்து வரக்கூடிய பயன்களை அனுபவித்து கொண்டார்கள். அப்போ அந்த வகையில் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 100 வசக்கு அளவில் பேரிச்சம்பழமும் அந்த கோதுமையும் கிடைத்தது. ஒரு வசக்கு என்பது
அதாவது 127 லிட்டர் ஒரு வசக்கு லிட்டர் கணக்கில் சொல்கிறதா இருந்தால், ஏன்னா அது முகத்தல் அளவை தானே, நிறுத்தல் அளவை இல்லை. திராசில் நிறுக்கிறது கிடையாது வசக்குங்கிறது. மரக்கால் படி லிட்டருன்னு சொல்கிறோம்ல, அளந்து போடுறது, அளந்து போடக்கூடிய ஒரு கருவி தான் வசக்குங்கிறது. அப்போ ஒரு வசக்கு என்பது 127 லிட்டர் கொண்டது ஒரு வசக்கு. அப்போ 100 வசக்கு என்று சொன்னால் 12,720 லிட்டர் வரும். 12,720 லிட்டர் கொண்ட கிலோன்னு கூட வச்சுக்கிறோங்க. ஒரு கிலோன்னா நெருக்கமாக வரும். ஒரு 12,000 கிலோ அளவுக்கு அவர்களுக்கு ஆண்டுதோறும் அந்த நிலத்திலிருந்து ஒவ்வொரு மனைவிமாருக்கும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் முழு வாழ்க்கையும் நடத்திக்கிறணும். இது நபிகள் வாழும்போதே உள்ள ஏற்பாடு. நபிகள் நாயகம் அவர்கள் மரணித்த பிறகு அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்து அபூபக்கர் காலத்தில் இதே மாதிரி போகிறது. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் நிலத்திலிருந்து இந்த மாதிரி பங்கு வந்து கொண்டிருக்கிறது, நீங்களே உங்கள் பகுதி நிலத்தை எடுத்து பயிர் செய்து கொள்கிறீர்களா, அல்லது நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் இருந்த நடைமுறை பிரகாரம் 100 வசக்கு வாங்கிக்கிறீங்களா என்று கேட்குறாங்க. அப்போ சில நபிகள் நாயகத்தின் சில மனைவிமார்கள் வந்து, எங்களுக்கு அந்த விவசாயம்லாம் பண்ண தெரியாது, 100 வசக்கே கொடுத்துட்டு வந்துருங்கன்ட்டாங்க. அவங்க வாழ்வாதாரம் அதை கொண்டே ஓடுகிறது. ஆனால் ஆயிஷா நாயகி போன்ற சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அப்போ எங்களுக்குன்னு அந்த உள்ள பங்கு நிலத்தை ஒதுக்கி தந்துருங்க, அதில் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், நாங்களே விவசாயம் பண்ணோம்னு சொன்னால் பாதி அவருக்கு கொடுக்க தேவை இருக்காதுல்ல. பயிர் செய்யக்கூடியவருக்கு பாதி கொடுத்துட்டு வந்தாங்க, முழுசுமே நமக்கு கிடைக்குமே என்பதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அவங்களுக்கு இந்த எவ்வளோ பங்கு வருமோ அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த நிலத்தை வந்து உரிமையாக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன சொத்துக்கள் வந்து அதிலிருந்து ஆதாயத்தை அடைந்து கொள்ளலாமே தவிர அவனுடைய மனைவிமார்களோ பிள்ளைகளோ அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. அந்த பயிரிடுகிற உரிமையைத்தான் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அப்போ அதுலேருந்து 100 வசக்கண்டா ஒரு 200 வசக்கு அளவுக்கு அவங்களே வேலை செய்யும் போது அதில் உற்பத்தி ஆகும். அதை கொண்டு வாழ்ந்திருக்கும் பொழுது யாரும் அவங்களுக்காக தனியாக பொறுப்பேற்க வேண்டிய தேவையில்லை. இந்த விஷயம் வந்து புகாரியில் 2328வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஆயிஷா நாயகி 10 வயசாக இருந்தாலும் அவங்களுடைய சாப்பாட்டுக்கோ பெற்ற தேவைகளுக்கோ யாரையும் சார்ந்து நிற்காம அவர்களுக்காகவே வந்து அரசாங்கத்தின் பொறுப்பில் இருந்த அந்த நிலத்திலிருந்து வருகிற வருமானத்தை அந்த நபிகள் நாயகத்தின் மனைவிமார்கள் வந்து முறைப்படி எடுத்துக்கொண்டார்கள். அதனால் அந்த பொறுப்பு சுமக்கிற ஒரு அவசியம் ஏற்படலை. எந்த மனைவியுடைய தேவையையும் இன்னொருவர் சுமத்து கொள்ளக்கூடிய வகையில் நபிகள் நாயகம் விட்டு செல்லலை, அதுக்குரிய ஏற்பாடை செஞ்சுட்டு போயிட்டாங்க என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்.